வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் தேதி ஏப்ரல் இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் இந்த வாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே வியாழக்கிழமை லீவ் இருந்துச்சு ஒன்று. அதே மாதிரி திங்களும் நமக்கு மார்க்கெட் லீவ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திங்கக்கிழமை நீங்கள் ஹோல்ட் பொசிஷன்ஸ் 3 நாளைக்கு தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை உங்களோட பொசிஷன்ஸ் ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் செவ்வாய், புதன், திருப்பியும் வியாழக்கிழமை நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ நாட்கள் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுக்கணும். அண்ட் இந்த வீக் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு பயங்கரமாக ஹை வாலடைல் வீக்கு. அண்ட் இந்த வீக்கோட வாலடைலிட்டி கடந்த 5 வருஷத்தில் இந்த வாரம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான வாலடைலிட்டியில் இருக்குது. அண்ட் வாலடைலிட்டி அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் நேச்சருக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்களோட ஃபுல் கேபிட்டலை டிப்ளாய் பண்ணாதீங்க. உங்களோட ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டான கேபிட்டலை மட்டும் டிப்ளாய் பண்ணுங்கள். ஏன்னா கிடைச்சா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் ஆனால் ஃபுல் கேபிட்டலும் இல்லைனா ஒரு 50-60% கேபிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒரு 100% அன்பிரடிக்டபிள் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனாலும் நம்ம அனாலிசிஸ் படி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் யூஸ்வலாக இந்தியா விக்ஸோட டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 தொடங்கினதுலேருந்தே இந்தியா விக்ஸ் ஆவரேஜாக அதிகபட்சம் போனது 16ம், அதே மாதிரி லோவஸ்ட் போனது 12ம் தான் போச்சு. ஸோ 16ம் 12ம் தான் மார்க்கெட் போனது. அண்டு இந்த ஒரு ரேஞ்ச் தான் இந்தியா விக்ஸ் பெரும்பாலான நேரங்களில் இருக்கும். நம்ம கோவிட் டைமில் மட்டும்தான் மார்க்கெட் இந்தியா விக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரே நாளில் ஈவன் கோவிட் டைமில் கூட ஒரே நாளில் இந்தியா விக்ஸ் 60% ஏறலை. ஆனால் இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியும் திங்கக்கிழமை மார்க்கெட் 50% ஃபஸ்ட்டு கேண்டில்லே ஏறி இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு டே முடியும் போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் 64% வாலடைலிட்டி இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த 64% வாலடைலிட்டி இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளவு பேனிக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம இந்தியா விக்ஸோட டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். அதை விட முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா என்ன சொல்லும் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50யோட டிரைவ் பண்ணது தான். ஆனால் என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா நைட்டு 2:45க்கு தொடங்கி அதே மாதிரி அடுத்த நாள் 11:20க்கு தான் மார்க்கெட் முடியும். ஸோ அப்போ அந்த 11:20லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போது மார்க்கெட்டோட செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6:30க்கு மார்க்கெட் தொடங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு முடியும். இதுதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ 6:30க்கு மார்க்கெட் தொடங்கி அதுக்கப்புறம் 2:30க்கு மார்க்கெட் முடியுங்கிறது இது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பிரேக்ஸ் இருக்கும். அந்த பிரேக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வர நடுவில் வர பிரேக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ். ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கு காலையில் 6:30க்கு மார்க்கெட் தொடங்கி நைட்டு 2:30க்கு முடியும் இப்படிங்கிறது இது. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் என்னென்னா நமக்கு நேற்று மார்க்கெட் லீவாக இருந்தாலும் மார்க்கெட் இந்தியா விக்ஸில் ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்தியா விக்ஸ்க்கு இந்த நேஷனல் ஹாலிடேலாம் கிடையாது. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். மற்ற நேரங்கள் எல்லா நாளுமே மார்க்கெட் ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ இந்த ஹாலிடேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்தியா விக்ஸில் நமக்கு தெரியும் நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அதாவது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட புதன்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எக்ஸ்பைரி டே இருந்துச்சு நிஃப்டி 50ல். அப்போ மார்க்கெட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சைட்வேஸ் மூமெண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அப்போ இந்த சைட்வேஸ் மூமெண்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 9:15க்கு ஆரம்பித்து அதே மாதிரி 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ 9:15க்கு மார்க்கெட் ஆரம்பித்து 3:30க்கு நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அப்போது இந்த டைமில் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும். அதுதான் இந்த நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருந்துருப்போம். அப்போது இந்த பாக்ஸ் இந்தியா விக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு காலையில் 9:15க்கு ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட் இந்த ரேஞ்சில். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் சைட்வேஸ். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட மூமெண்ட் இங்கே நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கிற மூமெண்ட் நம்மளோட நிஃப்டி 50ல் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குங்கிறத
நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு காரணம். அடுத்து வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏப்ரல் 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு கேப் டவுன். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 5% கேப் டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி. அந்த ரெக்கவரி ஃபேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ திங்கட்கிழமை கேப் டவுன் ஆகி இந்த இது. அடுத்து செவ்வாய்க்கிழமை இங்க மார்க்கெட் வந்து மேல போச்சு. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லன்னா 100% மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட். அப்ப இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல முதல் 3 கேண்டில் மட்டும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு 95 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டில்க்கு அப்புறம் நமக்கு வந்து அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல என்னோட ஸ்ட்ராட்டஜிலலாம் பொசிஷன்ஸே எடுக்க முடியாத அளவுக்கு மார்க்கெட் அவ்வளோ சைட்வேஸா மூவ் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடியாவது 95 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. 3வது கேண்டில்க்கு அப்புறம் 4வது கேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 74 பாயிண்ட் தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல நிஃப்டி 50 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த பேங்க் நிஃப்டியும் அதே மாரி ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு. அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நீடிக்குமா? அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் சப்போஸ் நீடிக்கல மேல போகுமா? கீழ வருமான்னா, மேல எவ்வளோ வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கீழ எவ்வளோ வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி நான் சொன்ன மாரி, நமக்கு புதன்கிழமை மார்க்கெட் ஆரம்பிச்சப்போ மார்க்கெட் சைட்வேஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அதோட ஒரு லெவல வந்து ஒரு 2, 3 தடவ டெஸ்ட் பண்ணிட்டு, 3வது தடவ மார்க்கெட் ரொம்ப மேல போயிருச்சு. கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன்ஸ் வந்து அதாவது பிரைஸ் வந்து நல்லா மேல போயிருச்சு. அண்ட் எவ்வளோ சதவீதம் மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி மேல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா, நம்ம நிஃப்டி 50ல எவ்வளவு ரெக்கவரி ஐ மீன் டவுன்ஃபால் ஆச்சோ, அது ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆன மாரி. ஏன்னா நிஃப்டி 50ல நமக்கு ஏற்கனவே தெரியும். இங்கேருந்து 4%, 5% டவுன்ஃபால் ஆச்சு. 4.8 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு 1.3% அதாவது 1.37% மார்க்கெட் மேல போயிருச்சு. அப்போ 5லேருந்து 1.7 எடுத்துட்டோம்னா, திருப்பி நமக்கு 4 புள்ளி சம்திங் தான் இருக்கு. அப்போ இந்த 4 புள்ளி சம்திங் இருக்கிற அந்த கேப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி புதன்கிழமை மார்க்கெட் முடிஞ்சோனே மேல போயிருச்சு. ஸோ அப்ப இது நல்ல விஷயம் தான். அப்ப கிஃப்ட் நிஃப்டில பையர்ஸ் அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டில பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றவங்க யாருன்னா, எஃப்ஐஐஸ் தான். நமக்கு நிஃப்டி 50ல எடுத்துக்குவோம். ஒரு 40% தான் நமக்கு வந்து டிஐஐஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. 60% எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே. அந்த மாரி இருக்கு. ஸோ ஆனா இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் 50-50வா இருக்கு. ஏன்னா, மீதி இருக்க அந்த 10% பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரீட்டெயிலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா, நம்ம கிஃப்ட் நிஃப்டில ஆல்மோஸ்ட் லைக் 70-80% வந்து எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. எஃப்ஐஐஸும் தான் அதே மாரி ஃபாரின்ல இருக்கிற இண்டிவிஜுவல் அண்ட் ப்ரோ ட்ரேடர்ஸும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க நெறையா இருக்காங்க. அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா என்ன சொல்லும் அப்டின்னா, எஃப்ஐஐஸோட ஒரு பெரும்பாலுமான ஒரு பொசிஷன தான் மார்க்கெட் சொல்லும். அண்ட் ட்ரம்ப் வந்து வாரத்துக்கு வாரம் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த இன் இன் இன்னைக்கு மிட் நைட்லேருந்து இந்த டாரிஃப் வரப்போகுது. நாளைக்கு மிட் நைட்லேருந்து அடுத்த டாரிஃப் வரப்போகுதுன்னு. ஸோ நீங்க ரீசென்ட்டா ட்ரம்ப்போட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு லைக் இன்னைக்கு மிட் நைட்ல சைனா வந்து ஆ இந்த டாரிஃப்பை யுஎஸ்க்கு கம்மி பண்ணலைன்னா, அடுத்த நாள் மிட் நைட்லேருந்து நாங்க வந்து யுஎஸ் வந்து 35% டாக்ஸ் போடுவோம் சைனாக்குன்னு. ஸோ இந்த நியூஸ கேட்கறதுக்கு கூட சைனால யாரும் முழிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அவர் வந்து அந்த மாரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டாரிஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது வந்து சைனாவ அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, அவர் சொல்ற நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ட பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்ப இந்த மாரி மார்க்கெட்டும் அதாவது யுஎஸ் மார்க்கெட்டும் பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ல இருக்கு. யுஎஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டமும் பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ல இருக்குங்கிறனால, நமக்கு கிஃப்ட் நிஃப்டில இருக்கிற இந்த பொசிஷன் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். அப்போ இந்த ரெக்கவரி நல்ல நியூஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வியாழக்கிழமை மார்க்கெட் லீவு. அப்போ வியாழக்கிழமை என்ன நடந்துச்சு? மார்க்கெட் சைட்வேஸ் போயிட்டு, வியாழனோட எண்டுல மார்க்கெட்ல பிரைஸ் கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ, நம்ம அட் த எண்ட் நம்ம வந்து ஃபைனலா பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 4.6% மேல போயிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இப்ப இருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 2.5% தான். என்னதான் இருந்தாலும், நமக்கு முடிஞ்ச பிரைஸ விட, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி 50ல க்ளோஸ் ஆன பிரைஸ விட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில இருக்கு. அப்போ இந்த ஹையர் ரேஞ்சில இருக்கிறனால, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேப் அப். அப்போ இந்தியன் மார்க்கெட்ல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமா இந்த கிஃப்ட் நிஃப்டில தெரியுது. அதாவது பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. புதன்கிழமை எண்டுல அதாவது புதன்கிழமை நைட்டு முடியிற வரைக்கும். நமக்கு 2:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வந்து
நம்ம கிஃப்ட் நிஃப்டி ப்ரைஸ் கரெக்ஷன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கு. ஸோ, அப்போது இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, இங்கே போன ப்ராஃபிட் அதாவது இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் அப்படியே கீழே வந்து ஒரு 2%ல நிக்குது. அண்ட் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க இருக்கிற பிரைஸை விட ஒரு 2% மேல இருக்கு. அப்போ நம்ம ஒரு 2% கேப் அப் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. அப்படிங்கிறது தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டில முக்கியமா புரிஞ்சுக்கிறது. 2வது புதன்கிழமையோட எண்டுல நம்மளோட பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தனால, இன்னைக்கும் நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ்ல நம்ம 2 தெரிஞ்சுக்கிட்டோம். கேப் அப்க்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறது இருக்கு. ஓகே. அப்போ நம்ம நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2% அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, மார்க்கெட் வந்து ஸோ 2%னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கேப் அப்க்கான வாய்ப்பு நமக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.8%னா மார்க்கெட் வந்து 28,800 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 28,800 போகிறதுக்கான வாய்ப்பு நல்லது தான் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு கேப் டவுனோ, கேப் அப்போ வந்துச்சுன்னா, அந்த கேப் கவரிங் நடக்கணும். அப்போ இந்த கேப் கவரிங்கை நமக்கு வந்து மார்க்கெட் அன்னைக்கே நடந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேப்பில் 3 ஜோன் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஜோன் இருக்குது. 2வது இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன். ஸோ இந்த லாஸ்ட் கீழே இருக்க ஜோனை வந்து திங்கக்கிழமையே இந்த இடத்துல கேப் கவரிங் நடந்துருச்சு. அடுத்து செவ்வாய்க்கிழமை மீதி இருக்க கேப் கவர் பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கொஞ்சோண்டு இந்த இடத்துல கேப் மீதி இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு தான் மார்க்கெட் கரெக்டாக போகுது. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 22,800க்கு நான் வந்து நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே. 1. அப்போ நம்ம இந்த கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நிஃப்டி 50 வந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இந்த இந்த பாக்ஸை பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம 2வது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்மளோட இந்தியா விக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட் வந்து 21.5ல தான் இருக்குது. அப்போ இந்த 21.5ங்கிறது இந்த ஒரு எல்லோ பாக்ஸ் ரேஞ்சு. அப்போ இந்த எல்லோ பாக்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் எப்போ வந்து 15க்கு வருதோ, அப்போ தான் இந்தியன் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஹை வாலடைலிட்டி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஹை வாலடைலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கீழே வர்றதுக்கானதான். ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நிஃப்டி 50ல கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யூசுவலாக ப்ரைஸ் கரெக்ஷன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நெகட்டிவ் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான்னு. ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவ் ப்ரைஸ் கரெக்ஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. அப்போ நம்ம வந்து இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப இருக்கிறனால வாலடைலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் F&Oவில். ஆனால் நம்மளோட அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7 இருக்குது. அப்போ இந்த 0.7னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ 0.7 இருக்கும்போது, அப்போ நமக்கு இப்போ தெரிகிற ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஒரு மூமெண்ட் வந்து இது வந்து ஒரு பெர்மனன்ட் மூவ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டேட்டா தான். அந்த முக்கியமான டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸில் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ நம்ம ஒரு டேட்டாவும் கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி கேப் அப் இருக்குங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குது. ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோவும் ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான இருக்குது. ஸோ பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது, மார்க்கெட் கீழே போகும்னு. அடுத்து வந்து நம்மளோட இந்தியா விக்ஸோட டேட்டா, இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். அப்போ இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனாலும் என்னென்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியிலேருந்து கிடைக்கிற கன்ஃபர்மேஷன். இப்போ மார்க்கெட் கீழே போகும், ஆனால் இந்த வாரம் போகுமா, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 11ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு போகுமான்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ 11ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு நம்ம ஒரு கேப் அப், இந்த கேப் கவரிங் முடிச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த கேப் கவரிங் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமை, ஏன்னா திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு, செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து
இந்தியா விக்ஸ் டேட்டாஸ்லேருந்தும் நம்மளோட பிசிஆர் டேட்டாலேருந்தும் நம்ம வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் இந்த நான் வந்து யூசுவலாக வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுப்பேன். ஏன் கொடுக்கல இந்த தடவை நம்மளோட நிஃப்டி 50 அதுவும் இல்லாமல் நம்ம பேங்க் நிஃப்டியோட டேட்டா வச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டியில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டியில் இருக்கும்போது நம்மளோட பிசிஆர் ரேஷியோவோ இல்லைன்னா நம்ம புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த கேப் அப் வந்துச்சுன்னா அப்போ அந்த மிடில் இருக்க ப்ரைஸஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து லெட்ஸே நம்ம வந்து இப்படி ஒரு டேட்டா பார்க்குறோம். இப்போ வந்து 22,500 அப்போ இந்த 22,500ல் இருக்கிற 1.1 crores ஆஃப் புட் அண்ட் கால் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த கால் ரேஷியோஸ் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆகாமல் இருக்கும், வெயிட் பண்ணிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இன்னையோட பிசிஆர் பார்த்தீங்கன்னா 3 crores இருக்கு. அண்ட் 3 crores இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அமௌண்ட். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆனாலுமே நமக்கு வந்து 3 crores இருக்கே. நான் வந்து ஒரே ஒரு நாளோட எக்ஸ்பைரி தான் டேட்டா அப்டேட் ஆகலையா? டேட்டா எதுவும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 9ஆம் தேதி ஏப்ரலில் தான் மார்க்கெட் இருக்குது. 9ஆம் தேதிக்கான டேட்டாஸில் தான் இங்கே இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி ஓகே. நம்ம வந்து ஏப்ரல் இதுக்கு முன்னாடி இருந்த ஏப்ரலோட எக்ஸ்பைரி சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ அதிலிருந்து நம்ம மார்க்கெட் எடுத்தோம்னா நமக்கு இப்போ டிஃப்ரென்ஸான ஒரு ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. என்னென்னா புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸோட வேரியேஷன் தெரியுது. அப்போது இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸையும் கால் ஆப்ஷனோட டேட்டாஸை நம்ம வேலிடாக எடுக்கலை. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை நம்ம வேலிடாக எடுக்காதனால நான் வந்து மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகும் எது வரைக்கும் கீழே போகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நான் சொல்லலை. காரணம் என்னென்னா நான் சொல்லிட்டேன், இந்தியா விக்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து வேலிட் இல்லை. இப்போ நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, அண்ட் இந்த ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டான புல்லிஷ் ட்ரெண்டு கிடையாது. மார்க்கெட் எப்போ வேணாலும் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம், நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ஆப்ஷன்ஸில் 3 நாளைக்கு தான் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து டெய்லியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.